சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா சுவையான பச்சை பயிர் சாதம் எப்படி டேஸ்ட்டாக செய்யறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது நம்ம எங்கேயாவது வெளியே போயிட்டு வந்தால் டயர்டாக இருப்போம். அப்போ நம்ம தனித்தனியாக சாப்பாடு குழம்புன்னு வைக்காமல் இந்த மாதிரி நம்ம ஈஸியாக செஞ்சிடலாம். அதே மாதிரி காலையில் நேரம் குழந்தைங்க ஸ்கூலுக்கு போகும்போது ஈஸியாக லஞ்ச் பாக்ஸுக்கு செஞ்சு கொடுக்குறதுக்கு இதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம இந்த பச்சை பயிர் சாதம் எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். இது செய்கிறதுக்கு தேவையான எல்லா பொருளும் நம்ம இப்போ ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ நம்ம இந்த பச்சை பயிரையும் அரிசியும் தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். இது எப்படி எடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இது நல்லா ஊறி இருக்குது பாருங்கள். நம்ம எடுத்தால் நல்லா ஊறி இருக்குது. கையில் எடுத்து பார்த்தோம்னா இந்த பச்சை பயிறு இந்த மாதிரி அமுத்தி பார்த்தா தோல் தனியாக வர மாதிரி இருக்கணும். இதுக்கு ஒரு கிளாஸ் அரிசிக்கு நம்ம எப்போதும் சமைக்கிற சாப்பாட்டு அரிசி, ஒரு கிளாஸ் அரிசிக்கு அரை கிளாஸ் அளவுக்கு நம்ம பச்சை பயிர் எடுத்துக்கணும். இந்த மாதிரி தோலோடு இருக்கிற பச்சை பயிர் எடுத்துக்கிட்டால் ரொம்பவே நல்லது. இப்போ அடுப்பில் நம்ம குக்கரை வச்சாச்சு. குக்கர் சூடானதும் 2 ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்து செய்யும்போது இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இது கூடவே கொஞ்சம் ஆயிலும் சேர்த்துக்கலாம். இந்த பச்சைப்பயிறு நம்ம தோலோடு எடுக்கும்போது இதில் புரோட்டீனும் ஃபைபரும் ரொம்பவே ஜாஸ்தியாக இருக்குது. இது உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வயிறு சுத்தப்படுத்துறதுக்கும் இது ரொம்பவே உதவியாக இருக்கும். இப்போ நம்ம ஊற்றின நெய்யும் எண்ணெயும் நல்லா சூடாயிருச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த கடுகு இது கூட சேர்த்துக்கலாம். அது கூடவே ஜீரகத்தையும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் ஜீரகம், 1.5 ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ஜீரகமும் இந்த கடுகும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்சுருந்த வெங்காயத்தை நம்ம சேர்த்துக்கலாம். இதுக்கு நீங்கள் சின்ன வெங்காயமும் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா நீங்கள் பெரிய வெங்காயமும் சேர்த்துக்கலாம். ரெண்டுமே நல்லாயிருக்கும். நான் பெருசாக இருக்க 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி இது கூட சேர்த்துருக்கேன். இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். வெங்காயம் வதங்கினதும் நம்ம எடுத்து வச்சுருந்த பச்சை மிளகா, கருவேப்பிலை, பூண்டு இது எல்லாத்தையுமே இது கூட சேர்த்துக்கலாம். 5 பச்சை மிளகா, ஒரு 12 பல் பூண்டு, ஒரு கைப்பிடி கருவேப்பிலை நம்ம இதில் சேர்த்துருக்கோம். இது எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். இப்போ இது நல்லா வதங்கி வந்துடுச்சு. இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருந்த 2 தக்காளியை சேர்த்துக்கலாம். இதுவும் நம்ம நல்லா வதக்கி விட்டுறலாம். இது நல்லா வதங்கி வந்ததும் இது கூட நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். இந்த சாம்பார் பொடி சேர்த்தும் போது ரொம்ப மணமாகவும் சுவையாகவும் இருக்கும். இது பச்சை வாசம் போகிற வரைக்கும் இதையும் நம்ம நல்லா வதக்கிக்கலாம். அடுத்ததாக நம்ம இது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது கூட அரிசியும் இந்த பச்சை பயிரும் வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போது 1 கிளாஸ் அரிசி, அரை கிளாஸ் பச்சை பயிருக்கு மொத்தம் நம்ம 3.25 கிளாஸ் அளவுக்கு தண்ணி வைக்கணும். நம்ம எந்த டம்ளரில் அளந்து எடுத்துக்கிட்டோமோ நீங்கள் அதுலேயே தண்ணி மெஷர்மெண்ட் பண்ணி ஊற்றி எடுத்துக்கோங்க. அப்போ இதுக்கு ரொம்பவே கரெக்டாக இருக்கும். இப்போ நாம் இது கூட சுவைக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்சு கழுகி வடித்து வச்சுருக்கோம் இந்த அரிசியும் பச்சை பயிரையும் இது கூட சேர்த்துக்கலாம். தண்ணி நல்லா வடித்து எடுத்துக்கோங்க. அரிசி சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா ஒரு மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். அதுக்கப்புறமா இதில் நம்ம ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலையை தூவிடலாம்.
இப்போ இதை எல்லாத்தையும் மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம இதில் எல்லா பொருளும் சேர்த்தாச்சு. இப்போ ஒரு குக்கர் மூடியை போட்டு டைட்டாக மூடிடலாம். இது சரியாக ஒரு 2 விசில்லேருந்து 3 விசில் வரைக்கும் வேக வச்சு நம்ம எடுத்துக்கலாம். நீங்கள் நார்மலாக உங்கள் குக்கரில் எத்தனை விசில் சாதத்துக்கு விடுவீங்களோ அந்த மாதிரி விட்டு எடுத்துக்கோங்க. இப்போ 3 விசில் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளுடைய சாதம் பச்சரிசி எல்லாம் நல்லா வெந்து சூப்பராக வந்திருக்கு. நம்ம நெய் போட்டு சமைச்சதுனால ரொம்பவே வாசமாக இருக்குது. இப்போ இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் அடியிலேருந்து. இப்போ நம்மளுடைய சூடான சுவையான பச்சைப்பயிறு சாதம் ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். நம்ம இது கூட காய்கறி பொரியல்களெல்லாம் வச்சு சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியாகவும் இருக்கும். இந்த ஹெல்த்தியான ரெசிபி அடிக்கடி உங்கள் குழந்தைங்களுக்கு வீட்டில் நீங்கள் செஞ்சு கொடுங்க. பச்சைப்பயிறு வாரத்துக்கு 1 முறை 2 முறையாவது கண்டிப்பாக நம்ம வச்சு கொடுக்கணும். ஏன்னா அதில் அதிகமான சத்துக்கள் இருக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இனியும் உங்கள் குழந்தைங்களுக்கு லஞ்ச் பாக்ஸில் ஈஸியாக இந்த ரைஸ் செஞ்சு கொடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் யூனிக் சமையல் சேனல் சப்ஸ்கிரைப்